Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about digital principle and computer organization. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து simulator based study of computer architecture வந்து பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து Multisim. வேற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு so that நம்ம கம்ப்யூட்டரோட ஆர்க்கிடெக்சரை வந்து டிசைன் பண்ணி லேர்ன் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா Logism, Cedar Logic Simulator, next Multisim. So Logism Cedar Logic Simulator free software which is a open source software டைரக்டா நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Multisim பாத்தீங்கன்னா industrial version of designing digital circuits. இந்த வீடியோல வந்து நம்ம Logism Cedar Logic Simulator எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். Multisim ஓட டெமோ வெர்ஷன் பார்க்கலாம். Multisim நம்ம டவுன்லோட் பண்ணும்போது it gives us a 30 days for trial only. So நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். So first one பாத்தீங்கன்னா Logism. இது Logism ஓட ஐகான். First Logism எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். வெப் browser யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து Logism download sourceforge என்ற சைட்டுக்குள்ள இருந்து Logism download ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அங்க green color பட்டன் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு கொடுத்த உடனே உங்க டவுன்லோட் வந்து தொடங்கிடும். இட் இஸ் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதுனால வந்து ஃப்ரீயா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே இங்க ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு எங்க டவுன்லோட் பண்ணிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா Logism ன்னு இருக்கும். அதுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் இருக்கும். So this is the application file. Just நீங்க இத டபுள் கிளிக் பண்ணாலே Logism வந்து ஓபன் ஆயிடும். And the installation process-உம் தேவையில்லை. So நீங்க Logism டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ தான் ஓபன் ஆகும். This is the main window. டிசைன் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்பேஸ். இதுல வந்து வயரிங் இருக்குது. இதுல கேட்ஸ் இருக்குது, பிளக்ஷர்ஸ், அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், மெமரிக்குள்ளது, இன்புட் அவுட்புட், பேஸ் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஸோ காமன் கேட்ஸ் வந்து நம்மளுக்கு மேலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட் வேணுமோ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு XOR கேட் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 AND கேட் வேணும். ஸோ AND கேட்டை நான் செலக்ட் பண்ண உடனே அந்த AND கேட்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே மெனுலாம் இங்கே வந்துடும். ஸோ இந்த AND கேட்டை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டா போதும். AND கேட் இதுக்கு வந்து 5 பின்ஸ் இருக்கும். 1 2 3 4 and 5. ஸோ எந்த பின்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பின் தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம 2 பின் யூஸ் பண்ணிட்டாலும் நோ ப்ராப்ளம். சர்க்யூட் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு AND கேட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் AND கேட். நெக்ஸ்ட்டு ஒரு OR கேட் செலக்ட் பண்ண போகிறோம். OR கேட். இது ரெண்டுக்கும் வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து இன்புட். அதே மாதிரி இது இன்னொரு இன்புட். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு நாட் கேட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு நாட் கேட். அதே மாதிரி இன்னொரு நாட் கேட். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளூ கலர் டாட் காட்டுது இல்லைங்களா, கர்சர் வைக்கும்போது க்ரீன் கலரில் ரவுண்ட் காட்டிடுச்சுன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஜாயினிங். கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை மூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்புட் அதை நாட் கேட்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம். அதை AND கேட்குள்ளே கொடுத்துருக்கோம். AND கேட்டோட இன்னொரு இன்புட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இதிலிருந்து இந்த இன்புட். ஸோ இந்த ரவுண்டு டாட் வந்து கனெக்ஷன். இதை நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த AND கேட்டோட இன்னொரு இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதோட இன்புட். நெக்ஸ்ட்டு OR கேட்டுக்கு வந்து இந்த இன்புட்லேருந்து இந்த இன்புட், இன்னொரு இன்புட் வந்து இந்த AND கேட்லேருந்து வர அவுட்புட். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டுக்கு வந்து இந்த பின். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணிடுறோம். மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம சர்க்யூட் ரெடி. 2 இன்புட் கொடுக்குறோம். இன்புட் ரெண்டையும் ஒரு நாட் கேட்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அது 2 AND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு AND கேட்டோட இன்புட்ஸை வந்து ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணி அதுக்கு இன்னொரு இன்புட்ஸாக கொடுத்துறோம். AND கேட்லேருந்து வர அவுட்புட் எடுத்து ஒரு OR கேட்டில் கொடுத்துருக்கோம். அந்த OR கேட்லேருந்து அவுட்புட்டை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை சிமுலேஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹேண்ட் சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டாலே போதும், சிமுலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2 இன்புட்ஸும் 0 0வாக இருக்கும்போது அவுட்புட் வந்து 0. ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1ஆக இருக்கும்போது அவுட்புட் வந்து 1. 2 இன்புட்டுமே 1ஆக இருக்கும்போது அவுட்புட் வந்து 0. ஸோ இந்த இப்போ இன்புட்டை 0 ஆக்குறோம். இது 1ஆக இருக்குது. ஸோ அவுட்புட் இஸ் 1. 2 இன்புட்டுமே 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் 0. Thus the verification of XOR gate is done using Logism simulation.
லாகிசிமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ நான் இன்புட்டை வந்து லேபிள் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த காம்பனண்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும். காம்பனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுது இல்லைங்களா, அதில் வந்து லேபிள்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துக்கலாம். எக்ஸ். ஸோ எக்ஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஃபாண்ட்ஸ் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வந்து காத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் போல்டு கொடுக்குறேன், 18 கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லேபிள் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இன்புட்டுக்கும் நம்ம லேபிள் கொடுத்துடலாம். திஸ் இஸ் ஒய். ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் போல்டு 18, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் கொடுக்குறோம். அவுட்புட்டையும் லேபிள் பண்ணிடலாம். எக்ஸ் ஆர். ஸோ எக்ஸ் ஆர்னு லேபிள் ஆகிடுச்சிது. ஸோ இதோட ஃபாண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபீச்சர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே மெனுவில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போங்க. ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு அனலைஸ் சர்க்யூட் கொடுங்க. ஸோ அனலைஸ் சர்க்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்புட்ஸ் காட்டுது. இன்புட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் என்னென்னு சொல்லுவோம். அவுட்புட் வந்து எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்ஆருக்குள்ள டேபிள் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ 0 0வாக இருக்கும்போது 0, 0 1ஆக இருக்கும்போது 1, 1 0வாக இருக்கும்போது 1, 1 1ஆக இருக்கும்போது 0. This is the features of the Logic Sim. செகண்ட் ஒன் வந்து செடார் லாஜிக் சிமுலேட்டர், அதோட ஐகான். லாகிசிம் எப்படி டவுன்லோட் பண்ணி சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செடார். ஸோ செடார் லாஜிக் சிமுலேட்டர் டவுன்லோடுன்னு கொடுங்க. ஸோ அதே சோர்ஸ் ஃபோர்ஸ் சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே க்ரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோல்டருக்குள்ளே காட்டும். நெக்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் எப்பயும் போல் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிரிக் ஷேப்பில் வந்து ஒரு ஐகான் காட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து விண்டோஸில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செடார் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. பேசிக் கேட்ஸ் இங்கே இருக்குது. இன்வெர்ட்டர் அண்ட் கனெக்டர்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகலாம். ஸோ நம்ம இதில் வந்து எக்ஸ்ஆர் கேட் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 ஆண்ட் கேட் ஒரு ஆர் கேட் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ஆரை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே விட்டுட்டா போதும். திஸ் இஸ் த எக்ஸ்ஆர் கேட். ஸோ இது எக்ஸ்ஆர் ஆட் பண்ணியாச்சு சர்க்யூட்டில். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே வந்து மெனு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மெனுவில் இதுதான் இன்புட். இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஸ்விட்ச். இன்னொரு ஸ்விட்ச் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறோம். ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது அவுட்புட்குள்ளது எல்இடி. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ க்ரீன் கலரில் காட்டுச்சுனாலே அது கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான், சர்க்யூட் வந்து முடிஞ்சிச்சுது. நெக்ஸ்ட்டு சிமுலேஷனுக்கு இதுக்கு வந்து தனியாக பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரெட் கலர் சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1. ஸோ 1 0 அவுட்புட் இஸ் 1. ரெண்டுமே 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 0 1 அவுட்புட் இஸ் 1. ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது அவுட்புட் இஸ் 0. Thus the XOR gate is verified using Cedar Logic Simulator. Next one, Multisim. Multisimோட ஐகான். மல்டிசிம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ சர்ச் பாரில் போயிட்டு மல்டிசிம்னு கொடுங்க. ஸோ மல்டிசிம் டவுன்லோட் வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடது தான் மல்டிசிம் டவுன்லோட். ஸோ மல்டிசிம் டவுன்லோடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் ஆஃப் டவுன்லோட்ஸ் வேணுமோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன் ஆஃப் டிசைனிங் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். ஸோ திஸ் இஸ் த மல்டிசிம் சிமுலேஷன். ஸோ இதில் எக்கச்சக்கமான மெனுஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, எடிட் வியூ பிளேஸ் எம்சியூஸ் இருக்குது. இந்த சைடில் ஆசிலோஸ்கோப்ஸ், ஏஎஃப்ஓஸ் எல்லாம், ஆசிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்க போகிறோம். ப்ளேஸ் கொடுத்துட்டு காம்போனண்ட் கொடுக்கணும். காம்போனண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன காம்போனண்ட் வேணுன்றதை வந்து இந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்யூட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎல்எல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஜிக் கேட்ஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் கேட். ஸோ நம்மளோட எக்ஸ்ஆர் கேட் பார்த்திங்கன்னா 74136N இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ஆர் கேட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்த உடனே ஒரு குட்டி விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன இன்புட் வேணுமோ அதுக்குள்ளது. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட்டு கேன்சல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ப்ரோப் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ப்ரோப் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃபார் இன்புட். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரோபும் ப்ளூவே இருக்கட்டும். ஓகே. ஸோ அவுட்புட்க்கு இன்னொரு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ரெட்டு. அதையும் ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம 2 ஸ்விட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ்குள்ளே போய்க்கோங்க. காம்போனண்ட் பேசிக்ஸ்குள்ளே இருக்கும் ஸ்விட்சு. ஸோ பேசிக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்விட்ச், செகண்ட் ஸ்விட்ச். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து கிரவுண்டு. சோர்ஸஸ்குள்ளே கிரவுண்டு, 2 கிரவுண்ட் தேவைப்படும். ஸோ ஒரு கிரவுண்ட், இன்னொரு கிரவுண்ட். சப்ளை வந்து விசிசி. ஸோ வேறு எதுவும் நம்ம காம்பனன்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சர்க்யூட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ரோபையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டோன்னா யூ கேன் ஃப்ளிப் ஹரிசாண்டலி. சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்விட்ச் S2வையும் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துருங்க. அதையும் ஒரு ஸ்விட்சோட எண்டை வந்து சோர்ஸுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்டை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது இன்புட் வந்து 1, ஆஃபில் இருக்கும்போது இன்புட் வந்து 0. நெக்ஸ்ட் நம்ம ஆர் கேட்குள்ளே கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு ஆர் கேட். ஸோ அதுவும் இதே மாதிரி ஆர் கேட். ஸோ ப்ரோபை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இப்போ வந்து சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2 இன்புட்டுமே 1ல் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் 2ம் ஆனில் இருக்குது. ஸோ 2 இன்புட்டுமே 1ல் இருக்குது. அவுட்புட் 0. ஒரு ஸ்விட்சை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து 0, இது வந்து 1, அவுட்புட் இஸ் 1. ஸோ ரெண்டையுமே 0 ஆக்கும்போது அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 1, 0, அவுட்புட் இஸ் 1. ஸோ XOR gate is verified using multisim. So furthermore design of circuits வந்து upcoming videosல பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.